மூத்த பத்திரிகையாளரும் ராமோஜி குழும தலைவருமான ராமோஜி ராவ் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த ஜூன் 8ஆம் தேதி அதிகாலை சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 87. அவரது உடல் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள ராமோஜி பிலிம் சிட்டி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இந்தியாவின் மிக பெரிய சினிமா தலமான ராமோஜி பிலிம் சிட்டி உருவாக்கிய பெருமைக்குரியவர் ராமோஜி ராவ். அது மட்டுமல்லாது ஈநாடு பத்திரிகை, ஈடிவி டெலிவிஷன் மற்றும் ஈடிவி பாரத் நெட்வொர்க் போன்ற நிறுவனங்களை தொடங்கி ஊடக உலகிற்கு பல்வேறு தொண்டுகளை செய்துள்ளார். ராமோஜி ராவ் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மத்திய அமைச்சர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ராமோஜி பிலிம் சிட்டியில் வைக்கப்பட்டிருந்த ராமோஜி ராவின் உடலுக்கு அலுவலக ஊழியர்கள், பொதுமக்கள், மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இசையமைப்பாளர் இளையராஜா, நடிகர்கள் பவன் கல்யாண், சிரஞ்சீவி, நாகார்ஜுனா, ஜெகபதி பாபு, இயக்குனர் ராஜமௌலி, ரவி பிரகாஷ், பிரம்மானந்தம் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் அஞ்சலி செலுத்தினர். ஆந்திர பிரதேச முதலமைச்சராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். ராமோஜி ராவ் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் ஆந்திர அரசு 2 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவித்தது. தொடர்ந்து ஜூன் 9ஆம் தேதி ராமோஜி ராவுக்கு இறுதி அஞ்சலி நடைபெற்றது. வீட்டிலிருந்து ஊர்வலமாக ராமோஜி பிலிம் சிட்டி, ஈடிவி பாரத், ஈடிவி ஈநாடு பத்திரிகை அலுவலகங்கள் முன் எடுத்துச் செல்லப்பட்ட அவரது உடலுக்கு ஊழியர்கள் உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களது இறுதி மரியாதையை செலுத்தினர். முதல்வராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு ராமோஜி ராவின் உடலை தனது தோளில் தூக்கி வந்து தகன மேடையில் வைத்தார். அதன்பின் ராமோஜி ராவின் மூத்த மகன் கிரண் தனது தந்தைக்கு இறுதி சடங்குகளை மேற்கொண்டார். இதனையடுத்து சந்தன கட்டைகள் வைத்து அரசு மரியாதையுடன் ராமோஜி ராவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. வல்லவன் உங்களில் ஒருவன்